அண்மை செய்தி, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சஞ்சயை நிறுத்த வேண்டும் என்று அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த EVKS இளங்கோவனின் இரண்டாவது மகன் சஞ்சயை நிறுத்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மக்பூல் அகமது வழங்க கேட்கலாம். மக்பூல் அகமது, என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜேஸ்வரி. நடைபெற உள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் அவர்களின் இரண்டாவது மகன் சஞ்சய் சம்பத் அவர்களை வேட்பாளராக நிறுத்தி வைக்க வேண்டும் என இரண்டாவது முறையாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் தீர்மானம் நிறைவேற்றி கடிதம் அனுப்பியுள்ளனர். இது குறித்து நம்ம முழுசா பார்த்துருவோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என ஈரோட்டில் நடந்த காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பார்த்தோம்னாக்கா ஈரோடு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் ஈரோடு மாநகர் மாவட்ட தலைவர் திருச்செல்வன் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மறைந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவனுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியாரின் பேரன் EVKS இளங்கோவன் விட்டு சென்ற பணிகளை தொடர இளைய மகன், அதாவது இரண்டாவது மகனும் சஞ்சய் சம்பத்துக்கு கூட்டணி தர்மப்படி மீண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என கூட்டணி கட்சிகளுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினருக்கு பரிந்துரை செய்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மான கடிதத்தை இன்று அனுப்பியிருக்காங்க. ராஜேஸ்வரி, ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளராக சஞ்சயை நிறுத்த காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மக்பூல் அகமது.